எப்படி இருக்க சொல்லுல எப்படி இருந்தது சொல்லுல சொல்லுல சூர்யாவை தானாந்து நம்மளும் இல்ல மன வருத்தத்துல இருக்கான் படம் ஏன் பார்த்தேன்னு மன வருத்தம் அவனுக்கு எதுக்கு நான் 250 ரூபா போச்சுன்னா 3 பேர் 700 ரூபா லாஸ் பாப்கார்ன் 1000 ரூபாய் லாஸ்ல 1000 ரூபாய் லாஸ்னா வேஸ்ட் ஆகுது 1000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னு மன வருத்தத்துல இருக்கீங்க லைட்டா ஃபீல் பண்றேன் எதனால பிடிக்கல படம் எதனால பிடிக்கல நீ சொல்லு எதனால உனக்கு பிடிக்கல படம் படனே தெரியல நான் தான் சொல்ல வரேனே தெரியல நான் படத்துல என்ன கான்செப்ட் எது என்ன எதுவுமே ஒண்ணுமே புரியல ஏதோ எப்படி சொல்றது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாவீரனு எல்லாம் மிக்ஸ்டப்பா இருக்குது ஒண்ணுமே இல்ல ஸ்கிரீன் பிளே 1000 ரூபாய்க்கு எது ப்ரோ வர்த்தா இருந்தது பாப்கார்ன் கூட நல்லா இல்ல நான் பட்ரேல நான் பாப்கார்ன்ல கஷ்டமா போயிடுச்சு இது சிவாவோட டைரக்ஷன்ல என்ன ப்ரோ போறேன் ப்ரோ ஏன் பண்றதே கொறதல சூர்யாவே பெரிய கொலை இது கிளைமேக்ஸ்ல கார்த்தி எது கூட்டு வரணும் சும்மா ஏதோ சூப்பரா இருக்குதுன்னு அதுக்கு நான் போன்லயே பாத்து வந்தல பெரிய ஸ்கிரீன் எங்க வீட்டுல 56 இன்ச் இருக்கு அதை கூட நான் போட்டு பாத்துக்கிறேன் எதுக்கு வந்து பாக்கணும் நான் வேஸ்ட் இதுல பார்த்தல ஓரளவு ஒத்த இல்லையா படம் அதான் எனக்கு 1000 ரூபாய் லாஸ் இங்க 3 பேருக்கு சத்தியமா மன கஷ்டமா இருக்குது கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைடா இல்ல தூங்காம அப்படியே கஷ்டப்பட்டுருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே எதுவுமே கிடையாது ஃபுல்லா லவுடா ரொம்ப நாய்ஸியா இருந்தது கத்தினே இருந்தாங்க படம் ஃபுல்லா ஸ்டோரி எதுவுமே கிடையாது ஓகேவா தான் இருந்தது இல்ல எதுவுமே நல்லா இல்லை பாட்டு எதுவுமே நல்லா இல்லை இது பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நாய்ஸியா இருந்தது தலை வலிச்சது ரொம்ப நான் தூங்காம கஷ்டப்பட்டிருந்தேன் அவ்வளவுதான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தலை கத்தினே இருந்தது அதான் சொல்றேன்ல படம் ஃபுல்லா கத்தினே இருந்தாரு காது வலிக்குது அவ்வளவுதான் இல்ல எனக்கு தெரிஞ்சு கடைசி 10 நிமிஷம் கார்த்தி வந்தாரு அது மட்டும் தான் செகண்ட் பார்ட் வந்தாலுமே நான் பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது அதனால தான் இல்ல சுத்தமா இல்ல இப்ப சொல்லுங்க மைக் ஆன் பண்ணாத சொல்லிட்டீங்க இப்ப சொன்னதே தெரியும் எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயம்ஸ் இருக்கு கிளைமேக்ஸ்லயும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இருக்கு ஸோ படம் ரொம்ப த்ரில்லா போயிட்டு இருக்கு பிஜிஎம் ஒர்க் நல்லா இருந்தது நல்லா இருக்கு சிஜி ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு நான் கிராஃபிக்ஸ் எனக்கு அந்த ஹிஸ்டரியில வர சூர்யா தான் பிடிச்சிருக்கு இப்போ பாஸ்ட்ல இருக்கிற சூர்யா பிடிக்கல அந்த இல்ல இதை விட அதுல நிறைய இம்பாக்ட் இருக்கிறதுனால கார்த்தியோட அந்த கெஸ்ட் ரோல் எப்படி சர்ப்ரைஸ் ரோல் தான் நல்லா இருக்கு ஏன்னா எல்லாரும் படம் அவ்வளோ நல்லா இல்லைன்றாங்க உங்களுக்கு எப்படி இல்ல எனக்கு நான் சூர்யா ஃபேன் எனக்கு படம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதனால எனக்கு படம் பிடிச்சிருக்கு இன்ட்ரோ பிளாக் ஒர்த்தா இருந்ததா எல்லாம் ஒர்த்தா கிளைமேக்ஸ் ஒர்த்தா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா படத்தை பார்க்கலாம் நான் கண்டிப்பா இங்குவா எதுக்கு வந்தோன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தேன் ஆக்சுவலா வந்து தளபதி ஃபேனா நான் வந்து படம் டீசெண்டா இருக்கும் பார்க்கலாம் தான் வந்து நினைச்சரியா ஆனா ஏன்டா வந்து அளவுக்கு யோசிச்சிட்டாங்க ரோஹினி தியேட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு காலியா வந்து பாக்குறேன் தியேட்டர் ஓகேவா ஏன்னா மெயின் ஸ்கிரீன் தான் போனேன் மெயின் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஒரு 50 ரூபா காலியா இருக்குது 50 சீட்டை முன்னாடி காலியா இருக்குது நான் வந்து சிவாவோட படம் இதுக்கு முன்னாடி சிறுத்தை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்து தலை படம் எல்லாமே வந்து ஓடல சரியா ஓகே இந்த படம் இட்டு குத்துருவாருன்னு ஒரு இதோட வந்தேன் அதுவும் சூர்யாவோட படம் 22 அப்புறம் 24 ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் பிளாங்காக வந்தேன் எதுக்கு சொதப்பி வச்சுருக்காங்க ஸ்க்ரீன் பிளே சொதப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா சிஜிஐ அப்புறம் வந்து டிஎஸ்பியோட மியூசிக்கு எடிட்டிங்கு சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பங்கமாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே சொதப்பிட்டாங்க எதுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு இல்லை பீரியடிக் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கேமியா ஒன்று இருக்குது அந்த கேமியா வந்து ஒரு மாதிரி படத்தை தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு செகண்ட் பார்ட் பார்த்தா தெரியும் இது லீடு கொடுத்துருக்காங்க அதுமா வந்து இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற சூர்யா எது வராருன்னு சொல்லிட்டு கதையில தெரியல டீசெண்டாக பீரியடிக்காக வச்சிருந்தாவே படம் அவ்வளோ டீசெண்டாக இருக்கும்னு தோணுது அவ்வளோதான் அதாவது சூர்யா ஃபேன் பக்கத்தில் சீரியஸா நான் சூர்யா ஃபேன் தான் 2.5 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் சூர்யா படத்துக்காக கண்டிப்பா சிவா படம்ன்றனால ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு சிவா படம் இல்ல ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு சரி ஓகே வேற ஏதோ பண்ணியிருக்காரு மனுஷன் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இது சூர்யா படம்லாம் இல்ல சிவாவோட படம் சம மொக்க சீரியஸா அப்படினால பார்க்க முடியல சூர்யா அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு படத்துல உடம்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு எல்லாமே சூப்பரா இருக்கு ஆக்டிங்கு அது எதுவுமே குறை சொல்ல முடியாது பட் ஆனா வேஸ்ட் பண்ணிட்டாரு சிவா சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே வேஸ்ட் என்ன அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அது சும்மா படத்தை முடிக்க தெரியல அவங்களுக்கு அப்படியே செகண்ட் பட்டன் போட்டு அப்படி முடிச்சு விடுறாங்க அவ்வளவுதான் படம் ஒர்க்கு அந்த ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க டிசைன்லாம்
இந்த கேவலமான படத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதான் எனக்கு சொல்ல முடியும். அவ்வளோதான். சூர்யால 2 ரோல்ல உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சிருக்கு? ப்ரோ சூர்யா எனக்கு பிடிக்கும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூர்யா ஆக்டிங் எல்லாமே சூப்பரு. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே வேஸ்ட்டு. பிஜிஎம் ஓகே பரவாயில்ல, நல்லா இருந்தது. அதான் சொல்கிறேன் ப்ரோ, படம் கதை மட்டும்தான், சிவா பண்ண வேலை மட்டும்தான் தப்பு, மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பா கொஞ்சம் கதையில கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் மேபி. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ஃபேமிலியா வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு அப்படியே படத்தை சாப்பிட்டு பாப்கார்னை பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டு வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான். ரொம்ப நல்லாவே இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் நிறைய இருந்தது. ஃபைனல் எண்டிங் வரையும் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏரால வந்து எல்லாமே பிடிச்சிருந்தது. குறிப்பாக விமன்ஸுமே எல்லாத்துலேயும் சாதிக்கலான்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கு 4.5 ஆப்வியஸ்லி கொடுத்துடலாம். ஒருத்தர் பிஜிஎம் தான், பட் ஏனோ தெரியல, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒரு சில இடத்துல. மற்ற எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க, தலைவலி. பிடிச்ச விஷயம்னா ஹீரோயின் திஷா பட்டானி, அவங்க தான் நல்லா இருக்காங்க. சேது நல்லா இல்லை. அது நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்ட் 2 லீட் மாதிரி இருக்கு, நல்லா இல்லை. அது மேக்கப்பே சரியில்லை, நல்லா இல்லை. ஓகே பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே, ஓவரால் தான் எல்லாமே. பழைய காலத்து சூர்யா. நல்லா இல்லை, காமெடியாக இருக்கு. தேங்க்யூ.